இந்த சிவன் ராஜயோகத்துல பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது நம்ம புறம் வெளி விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி நம்ம உள்ளுக்குள்ள நம்ம எந்த மாதிரியான ஒரு காட்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது உணர்வு பூர்வமா, நம்ம உள்ளபூர்வமா, நம்ம ஆத்மா சம்பந்தப்பட்டதா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய யோகம். ஆனா இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து ஓம்காரநாதர், நம்ம சிவனை தான் நம்ம நினைக்கிறோம். அந்த சதாசிவரை வந்து நம்ம இங்க வந்து ஓம்காரநாதரா எடுத்துக்கிட்டு இந்த சிவன் ராஜயோகம் பயணிக்கிறதுனால அனைத்து விஷயங்களையுமே வந்து இவங்க சாத்தியப்படுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட அனுபவத்துல நான் கண்ட நிதர்சனமான உண்மை. உங்களுடைய முன் ஜென்மத்துல நீங்க ஏதாவது பண்ணினதோடைய தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்துல நீங்க வந்து இந்த சிவன் ராஜயோகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறீங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காட்சிகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிவன் ராஜயோகத்துல பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கிடைத்த ஒரு பெரிய பெரிய அனுபவங்கள். அதாவது நான் வந்து இது வந்து ஒரு 100% அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஒரு புள்ளி சைபர் 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 ஒரு அந்த சதவீதத்துலதான் வந்து நான் இதுக்குள்ள வந்து அனுபவங்களை பெற்றிருக்கேன். ஏன்னா இதை தாண்டி இந்த 15-20 வருட காலங்களாக சுவாமிஜி கூட பயணிச்ச அனைவருடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் உபாசனை வந்து நானும் என் கணவர் அந்த மாதிரிலாம் 2 பேருமே எடுத்துக்கிட்டோம். அந்த ஒவ்வொரு உபாசனையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி இருக்கிறோமோ அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து தத்ரூபமாக காட்சி கொடுக்கும். ஒன்று அது வந்து எனக்கு இப்போ நான் ஒரு உபாசனை எடுத்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் காட்சி கொடுக்குமானா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம குடும்பத்தில் இப்போ நான் எடுத்திருக்கிறேன், என்னோட கணவருக்கு அந்த தரிசனம் கிடைக்கலாம், என்னோட கணவர் எடுத்திருக்காரு, எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கலாம், என் குழந்தைங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கலாம். அதாவது நம்ம இந்த யோகத்தில் பயணிக்கிறோம், இந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு சித்தி ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம யாரோ ஒருத்தர் மூலமா வந்து பகவான் ஓம்காரநாதர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.